ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக மீது வீண் பழி சுமற்றும் காங்கிரஸ். தாவேகாவும் காங்கிரசும் சேர்ந்து திமுக மீது ஏன் இவ்வளவு வன்மத்தை செலுத்துகிறார்கள்? ஒன்றிய பாஜக அரசை எதிர்க்கும் திராணி திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கிறதா? திமுகவிடம் 22 எம்பிகள் தான் இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்தில் இவர்கள் உதவி ஏன் மிகவும் தேவைப்படுகிறது? தமிழ்நாட்டுல இந்த நரேட்டிவ் செட் பண்றதுல தாவேகாவை மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விஷயத்த, அதாவது பொதுவா சொல்லுவாங்க, ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அது மக்கள் மத்தியில போயிட்டு பதிய பதிய அது உண்மையாயிடுமா. ஸோ ஒருத்தரை நம்ப வைக்கணும் அப்படின்னா ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க, கட்டுக்கதைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. இது பார்த்தீங்கன்னா நிஜத்துல உண்மையாயிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புராண கதைகள் அப்படின்றது நம்முடைய தமிழ்நாட்டில் எவ்வளோ வருஷங்களா இங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில தரப்பினர் அதை என்ன பண்றாங்க, அது நிஜ வரலாறு அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது போலதான் தாவேகா என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில விஷயங்களை நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, கட்டுக்கதைகளை செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது திமுக மீது ஆரம்பத்துல இருந்து செட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி நரேட்டிவ் செட் பண்ணி செட் பண்ணி செட் பண்ணி செட் பண்ணி மக்கள் மத்தியில அதை கொண்டு போய் விதைச்சி இன்னைக்கு தாவேகா ஆட்சி கட்டில இருக்கு. சரி, திமுக ஆட்சி கட்டில இருக்கும்போது தாவேகா எதெல்லாம் நரேட்டிவ் செட் பண்ணாங்க, திமுக மேல இது மாதிரி குற்றச்சாட்டுகளை ஒரு நரேட்டிவா செட் பண்ணாங்கல்ல, அது ஏன் தாவேகா ஆட்சியில அப்படியே இருக்குது, ஏன் செய்யல அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பாத்தீங்கன்னா பயங்கரமா நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருந்தாங்க. திமுக தான் எல்லாமே செய்யுது, திமுக தான் எல்லாமே இது பண்ணுது, போதைப் பொருட்களை பறிவுட்டது அவங்க தான், ஆரம்ப ஸ்டேஜிலே அவங்க தடுக்கவே இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்படி சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, அது எல்லாமே சூப்பரா அடக்குமுறையில் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சா சூப்பரா இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை கம்மி பண்ணலாம் இப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, திமுக ஆட்சியில் இருக்கும்போது தாவேகா அப்படி நரேட்டிவ் செட் பண்ணுது. தாவேகா ஆட்சி வந்துட்ட பிறகு அதை சரி செஞ்சாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. திமுக ஆட்சி காலத்தில் இருந்ததை விட தாவேகா ஆட்சி காலத்தில் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்றதுல தாவேகா அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ கூட சில கட்சிகளும் சேர்ந்திருக்கிறாங்க. அதாவது வைகோ அவர்களை எடுத்துக்கலாம், காங்கிரஸை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா இன்னமும் திமுக மேல சில கட்டுக்கதைகளை என்ன பண்றாங்க, அவிழ்த்து விடுறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் 2 விஷயங்கள் எடுத்தாங்க. ஒன்னு, திமுக அதிமுக கூட்டணி வச்சு ஆட்சி பிடிக்க பார்த்தாங்க. இந்த நரேட்டிவை பயங்கரமா செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பொதுவெளியில ஓப்பனா இதை பத்தி பேசி உடைச்சாலும் அதை நம்புறதுக்கு யாரும் தயாராகவே இல்லை. அதிமுக எந்த அளவுக்கு இதை பொய்யான விஷயம், இது எப்படி சாத்தியம், இது சேர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் பொதுவெளியில ஓப்பனா பேசுறாங்க. அப்போ நம்புறதுக்கு ஆளே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இடதுசாரிகளும் விசிகாவும் ஓப்பனா இந்த விஷயத்தை போட்டு உடைச்சாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு திமுகவும் அதிமுகவும் போகவே இல்லை. அது 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில பேசப்பட்டதே கண்டி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை ஒத்துக்கவே இல்லை, எடப்பாடி பழனிசாமி இது ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு கூட்டணியில இருந்தவங்களே அவங்களை கூப்பிட்டு ஆலோசிச்ச பிறகும் அவங்க வெளியில இதை ஓப்பனா சொல்றாங்க. ஒத்துக்கிறதுக்கு மனசே வரல. இன்னமும் கூட அந்த விஷயத்த வைகோ அவர்களும் சரி, இங்க தாவேகாவும் சரி தொடர்ச்சியா என்ன பண்றாங்க, இந்த குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காங்க. ஆனா இடதுசாரிகளும் விசிகாவும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா உண்மை அவங்களுக்கு தெரியும், திமுகவும் அதிமுகவும் ஒருபோதும் இணையாது. இணைஞ்சு இவங்க கூட்டணி வச்சு ஆட்சி பிடிக்கணும் நம்முடைய எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. ஒருவேளை இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னாலும் மெஜாரிட்டியான சீட், அந்த மேஜிக் நம்பரான சீட்டு 118 சீட்டு இந்த 2 கட்சிகளுக்கும் இல்லை அப்படின்றது சாத்தியமா இருக்குது. பிராக்டிகலாவும் இது இல்ல, நீங்க சட்ட ரீதியாவும் போனாலும் இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் கூட இன்னமும் அந்த நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு. இப்போ இன்னொரு புதுவிதமான விஷயத்தை என்ன பண்றாங்க, நரேட்டிவ் செட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, பாஜக கூட்டணியில திமுக போகுது, பாஜக அமைச்சரவையில் இருக்கிறாங்களா டெல்லியில, அதுல 5 அமைச்சர்கள் ஆகிறாங்க. சோ இவங்க 2 பேரும் மறைமுகமா கூட்டணி வைக்கிறாங்க. அதே போல இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்றாங்க, தொடர்ச்சியா காங்கிரஸும் இங்க என்ன பண்றாங்க, நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போதாத குறைக்கு கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, பாஜகவை திமுக ஆதரிக்கிற இடத்துல இருக்குது, இந்த தொகுதி மறுவரை விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த தொகுதி மறுவரை விஷயத்தை ஏற்கனவே
மசோதாவை கொண்டு வந்து இதை ஃபெயிலியர் பண்ணி விட்டாங்க. எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து எகிரி அடிச்சதுனால அந்த மசோதா கடந்த கூட்டத்தொடரிலே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப திரும்பவும் பாஜக இதை கொண்டு வராங்க. இதை பத்தி நம்ம பேசி இருக்கோம். ஏன்னா எதிர்க்கட்சிகளுடைய அந்த ஒற்றுமை இல்ல. அந்த ஒற்றுமை இல்லாத காரணத்துக்காக இந்த கேப்ல நம்ம பூந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இதை ஒருபோதும் திமுக எதிர்க்குமே கண்டி ஆதரிக்காது. இந்த ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க தாவேகாவும் சரி காங்கிரசும் சரி சில நரேட்டிவை செட் பண்றாங்க. பாஜகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்துரும், தொகுதி மறுவரை மசோதாவை திமுக ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் என்ன பண்றாரு, கருத்துக்கள் முன்வைக்கிறார். சோ இப்படியா இருக்கும் பொழுது ஏன் காங்கிரஸ் இந்த அளவுக்கு கீழ்த்தனமா இறங்கிட்டாங்க? திமுக ஒரு விஷயத்துல ரொம்ப 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 கவனமா இருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம், மாநிலத்தினுடைய சுயாட்சி, மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய விஷயத்துல திமுக ஒருபோதும் பின்வாங்காது. இந்த தொகுதி மறுவரைய விஷயத்துல கூட திமுக எதிர்த்து போராடுமே கண்டி அதுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்றது திட்டவட்டமா தெரியுது. ஒருவேளை ஆதரிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கடந்த ஆட்சி காலத்தில் ஆதரிச்சிருக்கலாம். அதுக்குன்னு வேலை மண்டுக்குன்னு ஸ்டாலின் அவர்கள் எல்லா மாநில முதலமைச்சர்கள் கூப்பிட்டு கான்பரன்ஸ் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. முதலா எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ திமுக எதிர்க்கும் பொழுது கூட இதோடைய வீரியம் யாருக்கு தெரியாம இருந்தது. சோ தொகுதி மறுவரைனா என்னப்பா, அங்கேயே ஏத்துறாங்க இங்கே ஏத்துறாங்க அவ்வளவுதானே அப்படின்னு தான் எல்லாருடைய மனநிலைமை இருந்தது. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்த்த போதுதான் தென் மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு இங்க பாஜக ஒருவித ஒருதலை பட்சமா செயல்பட போகுது, தொகுதிகள் இங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு மறுக்கப்படும், வட மாநிலங்கள்ல ஏத்திட்டு தென் மாநிலங்களை கம்மி பண்ணா பாஜகவுடைய கை ஓங்கியே இருக்கும். அவங்களுக்கு தென் மாநிலங்களுடைய உதவி தேவைப்படாது, தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படும். இப்போ ஒருவேளை கர்நாடகா, ஆந்திரா, இப்போ நீங்க ஒருவேளை கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி இல்ல, ஆந்திரால கூட கூட்டணி ஆட்சி தான், ஆனா அவங்களுடைய ஆட்சி கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது இந்த 4 மாநிலங்களிலும் உதவி அவங்களுக்கு தேவைப்படாது, அவங்க கேட்டிருக்க உதவி நம்மளுக்கு வஞ்சிக்கப்படும். சோ வர வேண்டிய நிதிகள் வராது, எதுவுமே வராது. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சு கொண்டுதான் கடந்த ஆட்சி காலத்துல திமுக எதிர்த்து போராடிச்சு. அதுக்கப்புறம் தான் இதோட வீரியம் தெரிஞ்சு ஒவ்வொரு கட்சிகளும் புரிந்து தங்களுடைய எதிர்வினைகளை ஆற்றினாங்க. சோ ஏனாதானெல்லாம் திமுக எதிர்க்கல. ஏன் எதிர்க்கிறாங்க, எதிர்த்தாங்க அப்படின்றது எல்லா விஷயமும் தெரியும். இது மாநிலத்துடைய உரிமையை ஒரு வகையில பறிக்கிற விதம், மாநிலத்துடைய சுயாட்சியை பறிக்கிற விதம் அப்படின்னு எண்ணிதான் இந்த தொகுதி மறுவரையறைய கொண்டே வரக்கூடாது அப்படின்னு எதிர்த்தாங்க. இப்ப மட்டும் ஏன் ஆதரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆதரிக்க மாட்டாங்க. சோ ஆதரிக்க கூடாது அப்படின்னு காங்கிரஸ் ஒரு பக்கம் கெஞ்சினாலும் காங்கிரஸுக்கு ஒரு பயம், ஒருவேளை திமுக வெளிநடப்பு செஞ்சுச்சுன்னா இது நம்மளுக்கு பாதகமா ஆயிடுமே, பாஜகவுக்கு சாதகம் ஆயிடுமே, அதனால திமுகவை தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்றாங்க, ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி 22 எம்பிகள் தானே, திமுக என்னப்பா மத்தவங்களை விட்டுலாம் 22 எம்பிகள் வச்சு அவங்களா என்ன பண்ணுனா, இந்த 22 எம்பிகளுடைய முக்கியத்துவம் நாடாளுமன்றத்தில் தேவை. ஒருவேளை இந்த 22 எம்பிகளும் இந்த மசோதாவை கொண்டு வரும்போது வாக்கு எண்ணிக்கும் பொழுது வெளிநடப்பு செஞ்சிட்டா இது பாஜகவுக்கு பயங்கரமான சாதகமா போயிடும். சோ அங்க அவங்க எதிர்த்து வாக்களிக்கணும், ஆனா திமுக இங்க எதிர்த்து வாக்களிப்பாங்க, அதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. ஏன்னா ஒருவேளை அங்க ஆதரிச்சாங்கன்னா திமுகவும் சந்தர்ப்பவாத அரசியல்ல போயிடும். சோ அதனால மாநிலத்தின் உரிமை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், மாநிலத்தினுடைய சுயாட்சி ரொம்ப முக்கியம், மாநிலத்தினுடைய நன்மைகள் ரொம்ப முக்கியம், அந்த நலன் ரொம்ப முக்கியம். சோ இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் திமுக எதிர்க்கும். காங்கிரஸ் கேட்டுக்கொண்டதுனாலதான் எதிர்க்காது. அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு, நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் தலைமையில நடக்கிற ஆர்ப்பாட்டமோ இல்ல எந்த ஒரு போராட்டங்களுக்கோ திமுக கலந்துக்க கூடாது. மற்ற மாநில கட்சிகள் சேர்ந்து நடத்துகிற போராட்டங்களுக்கு, அதுவும் நியாயமான போராட்டம், மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கான போராட்டம், அரசியலமைப்புக்கு எதிராக கொண்டு வருகிற பாஜக திட்டங்களை தவிர்க்கிற போராட்டங்கள், இந்த மாதிரி போராட்டங்களுக்கு நீங்க போகலாம். ஆனா காங்கிரஸ் பங்கு பெறுகிற ஒரு கூட்டத்துக்கு கூட போக கூடாது அப்படின்னு திட்டவட்டமா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு. இப்போ இவங்களுக்கு என்ன காண்டு அப்படின்னா, ஒருவேளை திமுக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாம போயிருச்சுன்னா, சோ இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணிடுவோம். இதுக்காகவே திமுக என்ன பண்ணும், இங்க பாஜக எதிர்த்து போராட, இந்த பிம்பத்தை உடைக்கணும், இந்த நரேட்டிவை உடைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே திமுக பாஜகவை எதிர்த்து வாக்களிக்கும். அதனால இதை தொலைச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி
இன்னைக்கு காங்கிரஸ், தாவேகா போன்ற கட்சிகள் தொடர்ச்சியா திமுக, பாஜக கூட கூட்டணி வச்சிருச்சு. திமுக, பாஜக அமைச்சரவையில போகுது. திமுக தொகுதி மறுவரை ஆதரிச்சு பேச போகுது. திமுக அந்த தொகுதி மறுவரை நடத்தும் போது வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. இப்படியான ஒரு நரேட்டிவ தொடர்ச்சியா செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்ற விஷயம் ரொம்ப வியப்பா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? காங்கிரஸ் என்ன பண்ணுது? திமுகவுடைய உதவி வேணும்னு ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, நீங்க தொங்குன்னு தொங்குறீங்க. இந்த பக்கம் கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாரு, பாஜகவும் திமுகவும் கூட்டணி வச்சுட்டாங்க, சோ ஆதரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட். எதுக்கு இந்த நரேட்டிவ் செட் பண்றீங்க? அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா திமுக இங்க இருக்கும் பொழுது மாநிலத்துடைய உரிமைகளுக்காகவும் மாநிலத்துடைய நலனுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து போராடுகிற, தொடர்ந்து நிப்பாட்டுகிற, தொடர்ந்து எல்லா விஷயங்களும் எதிர்க்கிற இந்த திமுக மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கரையை பூசுறதுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே காங்கிரஸ் கேட்டுக்கொண்டதுனாலயா, காங்கிரஸ் நரேட்டிவ் செட் பண்றதுனாலயா, இல்ல தாவேக நரேட்டிவ் செட் பண்றதுனாலயா திமுக இந்த தொகுதி மறுவரை எதிர்க்கும்? ஒருபோதும் கிடையாது. ஏன்னா திமுக ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகளுக்காகவும் எதிராக கொண்டு வருகிற சட்டங்களை தொடர்ந்து எதிர்த்து போராடும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். சோ இப்படி இருந்தும் தொடர்ச்சியா இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ்களை செட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தொடர்ச்சியா தாவேகாவும் காங்கிரஸும் இல்ல மற்ற கட்சிகளும் திமுக மீது இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ்களை செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது திமுகவை ஒருபோதும் பாதிக்காது அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதை பத்தி கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.